ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் அதுக்கப்புறமா இட்லி மாவு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சிம்பிளான, சீக்கிரமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோடைய கடைசியில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸும் காத்திருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். இப்போ ஒரு கப் அளவு அவுள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வாழைப்பழம். அதை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் மண் இல்லாத நல்ல நயமான வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. அந்த வெல்லம் நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தேன். நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். நல்லா ஒரு அல்வா மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி வேறு ரெசிபி பண்ண போகிறோம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறலாம். 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. நான் ஒரு 3/4 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தேன். பட் 1/4 கப் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுவே போதுமானதாக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட வேணாம். இப்போ மறுபடிக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக ஆறட்டும். அடுத்து நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கெட்டியான இட்லி மாவு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். இது நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இட்லி மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஆற வச்சுருக்க ஸ்டஃபிங் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது டெக்ஸ்சரில். இதில் ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையுமே இதே போல் பால்ஸாக நம்ம உருட்டி வச்சிடலாம் தனியாக. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் எடுத்து இந்த இட்லி மாவுக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு நல்லா இந்த எல்லா இடத்துலையும் இந்த மாவு ஒட்டுறது வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. நீங்கள் கை யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஸ்பூன்லேயும் பண்ணலாம். கையில் எடுத்து சில பேருக்கு போட தெரியாதுல்ல, பிகினர்ஸ்லாம் எண்ணெய் தெறிக்கும்னு பயப்படுவாங்கள்ல. ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்பூனில் நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஸ்பூனில் எடுத்து டைரெக்டாக எண்ணெயில் விடலாம். இப்போ பாருங்கள், நான் விட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்தாச்சு ஸ்பூனில். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சே விட்டுடலாம். இவ்வளோ நம்மளுக்கு எண்ணெயும் கையில் தெறிக்கிறத பயம் இருக்காது. ஸோ நல்ல அழகான உருண்டை ஷேப்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் பொரிச்சிடலாம். எல்லா உருண்டைகளையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் நல்லா வெந்திருக்கு. அதே போல் இட்லி மாவும் நல்லா வெந்துடும். இது எண்ணெயை உறிஞ்சுமா அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது எண்ணெயெல்லாம் குடிக்காது. கரெக்டாக இது வெந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எவ்வளோத்துக்கு செய்கிறது ஈஸியோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திடீர்னு குழந்தைங்கள்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா எதுவும் செய்து தர முடியாமல் இருக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய அவல், தேங்காய் இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி நம்மளும் ரெடி பண்ணி தந்துடலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.